ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா ரீசெண்டாக வந்த வித் லவ்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த சாங் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன சாங்னா மறந்து போச்சு, மறந்து போச்சு அந்த மாதிரி ஒரு சாங் வரும். ஸோ அதோட லிரிக் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா எப்படி சொல்கிறது, மறந்து போச்சு, என் மறுத்து மறுத்து போச்சு, அப்புறம் என் திமிரு முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது எதனாலனா இப்போ அந்த அவங்களோட லவ்வர், அவங்களோட ஃபியான்சே, அதான் மேபி அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்க லைஃப்ல வந்த பிறகு அவங்களுக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் மாதிரி இருக்கும். எப்படின்னா அவருக்கு ரொம்ப நிறைய திமிரு இருக்கிற மாதிரியும், அவரோட திமிரு எல்லாம் மறந்து போச்சு, இல்லை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி சொல்லுது. அதெல்லாம் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியும், அவங்க வந்து சொல்றதை இவங்க கேட்குற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடா இருக்கும் இனிஷியலா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு மூவி வந்தது. அதோட டைரக்டர் தான் இந்த மூவில நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் பார்க்கறது என்னன்னா, ஒரு நார்மல் ஃபேமிலி நியர்பைல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது, அப்புறம் நியர்பை உங்களோட எந்த காமன் மேன் எடுத்தாலும் ஒரு அவங்களோட நியர்பை ஃப்ரெண்டு, அவங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அவர்கிட்ட. அவர் பார்க்குறப்ப அவர் ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நார்மலாக இருக்கிற ஒரு யூத் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவரும் அவரோட சின்ன சின்ன எப்படி சொல்றது, சிரிப்பு, அவரோட சந்தோஷம், அவரோட வாழ்க்கை, அதை பற்றின ஒரு படமாக இது இருக்கு. ஸோ அதில் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியான்சே ஒரு மீட் பண்ணுறப்ப டேட் மாதிரி இருக்கும். ஒரு காஃபி ஷாப்பில் டேட் பண்ணுவாங்க. அப்போது மீட் பண்ணுறப்ப கொஞ்சம் யதார்த்தமாக பேசி பழகி, ஓகே இந்த மாதிரி அவங்க பாஸ்ட் லவ் பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ அப்படி பேசுகிறப்ப இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். எப்படின்னா ரெண்டு பேரும் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் லவ் வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணி அதை ஒரு க்ளோஸர் கொண்டு வரலாம், அந்த மாதிரியான ஒரு மூவி இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் இந்த கதை பிளாட்டே வந்து. ஸோ இப்போ இனிஷியலாக இவங்களோட பாஸ்ட் லவ் பற்றி இவர் சொல்கிறதும், அவங்களோட பாஸ்ட் லவ் பற்றி அவங்க சொல்கிறதும், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்கள தேடி போய் அவங்க சொன்னது இந்த ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதை இருக்கும் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து புரிஞ்சு நடந்துக்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றிலாம் இந்த பாட்டில் வச்சிருப்பாங்க. நெஞ்ச ஏண்டி தைக்கிற, அதுக்கப்புறம் ஏண்டி கெஞ்ச வைக்கிற, அது கெஞ்சே போனேன் உன் மொத்தத்தில், அந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது எப்படின்னா அவங்கள எப்படி சொல்கிறது, அவங்கள பார்க்க ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகிறதும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கெஞ்ச வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட மொத்தத்தில் இவங்க தொலைஞ்சு போகிற மாதிரி, அதாவது மூழ்கி போகிறன்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட விஷுவல்ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக அவங்க ரெண்டு பேருக்கும் தானே சிரிப்பு, புன்னகை, அவங்களுக்கான கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எப்பவுமே ஒரு வைபாக இருக்கிற மாதிரி, வைப்னு எப்படி சொல்லுது, ஒரு ஹாப்பியாக எப்பவுமே கலாச்சிக்கிட்டு மாற்றி என்ன எது கூட தெரியலையா, இல்லை இப்படிதான் இருப்பானா இவன், அந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு மீனிங், அந்த மாதிரியான திங்ஸோட இவங்க ரெண்டு பேரும் கலந்து அப்படியே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் அந்த பாட்டும். நீங்கள் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த படத்தோட ஃபீல் எப்படி இருக்கும்னு புரியும். ஹீரோவை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து டைரக்டர் சான்ஸ் தேடி நிறைய வாட்டி அலைஞ்சன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ சொன்னார். அது கிடைக்கலன்னு, நிறைய தேடி பார்த்து கிடைக்கலன்னொன்னே அதுக்கப்புறம் டீச்சராகவே போய் கொஞ்ச நாள் இருந்திருக்குள்ள, அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணுன்ற மாதிரி சொன்னார். ஸோ ஒரு காமன் மேனாக ஒரு நார்மலாக ஸ்ட்ரகிள் பண்ணி அதை ஜெயிச்ச ஒரு மனுஷனை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ரொம்ப யதார்த்தமாக ஒரு நார்மல் நம்மளோட கூட இருக்கிற ஒருத்தர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த சக்ஸஸ் அவருக்கானது மட்டும் இல்லாமல் அவரை மாதிரி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பாத் அவர் கிரியேட் பண்ணுவார்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேன் ரொனால்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு பாஸ்டில். ஸோ அவருமே வந்து நல்ல மியூசிஷியன், ப்ராமிசிங் மியூசிஷியன் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த பாட்டை பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள்.